2 பேரும் சந்தோஷமா இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் இருக்கணும். இங்க பாருமா, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், சரியா? எது நடந்தாலும் சரி, நானும் உங்க கூடவே இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராதுமா, நீ கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரியே சுபாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் என் தம்பி கிட்ட பேசி அவனை இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றேன். அம்மா, நம்ம 4 பேருக்கும் தெரிஞ்ச இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். இப்ப கூட வேற வழியே இல்லாம தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு கூட தெரியவே தெரியாது. இது நம்ம 4 பேரோட போகட்டுமா, வெளியே யாருக்குமே தெரிய வேண்டாம். அதனால நீங்க உங்க தம்பி கிட்ட பேசும்போது கூட வேற ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. நீ அத பத்தி கவலைப்படாதம்மா, அத நான் பாத்துக்கிறேன். நீ கல்யாண வேலைய பாரு. இப்ப நான் கிளம்புறேன். டேய், வீட்டுக்கு வந்து சேருடா. வரேம்மா. என்ன சார் நீங்க? உங்களை நம்பி தானே ஆர்டர் கொடுத்திருக்கோம். ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா என்ன? என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? இந்த ஃபீல்டுல இருக்கீங்க, நீங்க ப்ரொஃபஷனலா இருப்பீங்கன்னு தானே உங்களை நம்பி இவ்ளோ பெரிய ஆர்டர் நான் கொடுத்திருக்கேன். கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. உங்களை நம்பிதான் சார் நான் இவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுத்தேன். வைங்க சார் போன. என்ன பத்மா, யாருகிட்ட நீ இவ்ளோ டென்ஷனா கத்திக்கிட்டு இருந்த? என்னாச்சுமா? பின்ன என்னங்க, நான் பேசி அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணி இந்த கேட்டரிங் ஆர்டர் மெனுவை மட்டும் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஜெய் கிட்டயும் வசந்த் கிட்டயும் நம்பி வேலையை ஒப்படைச்சிருந்தேன். ஷோ கடவுளே, இந்த 2 பேரும் இது வரைக்குமே இந்த கேட்டரிங் ஆர்டர் மெனுவை கொடுக்காமலே இருக்காங்கங்க. நான் அந்த கேட்டரிங் ஆர்டர் ஆளுக்கு போன் பண்ணி கேட்டா இன்னும் எதுவுமே அப்டேட் பண்ணல, நாங்க இன்னும் எந்த ஆர்டரும் எடுக்கலங்கறாங்க. ஐயோ, ரொம்பவே அசால்ட்டா பேசுறாங்க. நாளைக்கு நம்ம வீட்ல ரிசப்ஷன், நாளை அன்னைக்கு கல்யாணம். இவங்க 2 பேரும் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு சுத்தமா புரியலங்க. ஷோ, அதே மாதிரி அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் விஷயம் எல்லாமே ஜெய் அண்ணா பார்க்க சொல்லியிருந்தேன். அத பத்தி இது வரைக்கும் எனக்கு அப்டேட்டே பண்ணலங்க. நாளைக்கு ரிசப்ஷன், நாளன்னைக்கு கல்யாணம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. இவங்க 2 பேருமே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா நாம எப்படி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியும்? நான் ஒருத்தியா எவ்வளவு விஷயத்தை தான் மேனேஜ் பண்றது? டென்ஷனா இருக்குங்க. விடு பத்மா, அது என்னன்னு நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. இல்லங்க, எனக்கு என்ன கோவம்னா, இப்படி நேரம் இல்லாத நேரத்துல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு வேற ஃபங்க்ஷன், ஊர்ல இருந்து வேற சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேன்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? விஸ்வா, அது ஒண்ணு இல்லப்பா. கேட்டரிங்கையும் டெக்கரேஷனையும் அம்மா ஜெய்கிட்டையும் வசந்த்கிட்டையும் கவனிச்சுக்க சொல்லிருக்காங்க. ஆனா 2 இடத்துலயும் எந்த ஒரு வேலையும் நடக்கல. அதான் உங்க அம்மா கோவமா இருக்காப்பா. அம்மா, இதுக்காகவா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இல்லப்பா, அந்த ஏற்பாடை நான் எப்போ பண்ணிட்டேமா, நீங்க அதை நினைச்சு கவலையே படாதீங்க. முடிச்சிட்டியா? இப்பதான் நான் போய் கேட்டரிங் மெனுவை கொடுத்து ஃபைனல் பண்ணிட்டு வரேன். அடுத்து டெக்கரேஷனுக்கும் டிசைனரை செலக்ட் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டேன். ஈவினிங் அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கம்மா. நல்ல வேலை பண்ணப்பா. நீயாவது பொறுப்பா எல்லா வேலையும் பண்ணிருக்கியே. இல்லனா இருக்கிற டென்ஷன்ல என் தலையே வெடிச்சிருக்கும்பா. அம்மா விடுங்கம்மா, பாத்துக்கலாம். அப்பா, இதுல நல்லதா இது ஒரு நிமிஷம் புடிங்க. நம்ம ஆர்டர் பண்ணது, பர்ச்சேஸ் பண்ணது, அட்வான்ஸ் கொடுத்ததுன்னு எல்லாத்தோட பில்லும் இதுல இருக்குப்பா. ஓகேவா? நாளைக்கு பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணும்போது இது கண்டிப்பா தேவைப்படும்பா. சோ இது உங்ககிட்டே இருக்கட்டும். சரியா? சரி. தயவு செஞ்சு நான் கால் பண்ற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி மேடம், அது வரைக்கும் நான் வெளியே இருக்கேன் மேடம். சரி சரி, நான் சொன்ன பிளான் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எதையும் சொதப்பிடக்கூடாது.
நான் சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா பண்ணிட்டா யாருக்கும் எந்த டவுட்டும் வராம சேஃபா தப்பிச்சிடலாம். மேடம், பிளான் ஏ பி சின்னு ஒண்ணு விடாம எல்லா பிளானும் பக்காவா மைண்ட்ல இருக்கு மேடம். இந்த பாருங்க, கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி பக்காவா பண்ணி முடிச்சிடுவோம் மேடம். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க மேடம்? சூப்பர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மண்டபத்துக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சல்லி பைசா கூட வராது. மேடம், உங்களுக்கு என் விசுவாசத்தை பத்தி தெரியல மேடம். இந்த பாருங்க, கொஞ்சமா பண்ணாலும் காலத்துக்கு விசுவாசமா இருப்பா இந்த ஆறுமுகம். நீங்க என்ன கோடீஸ்வரன் ஆக்க போறீங்க. உங்க பேரை நான் வெளியில சொல்லுவேனா? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் மேடம். இத பாருங்க, நீங்க எப்ப வரணும்னு மட்டும் தகவல் கொடுங்க. உள்ள வந்து ஆட்டத்தையே கலைச்சு விட்டுறேன். சரி சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகேவா? சரிங்க மேடம். இது சரி வராது. நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாம தான் போய் காப்பாத்தி ஆகணும். யார நம்பியும் பிரயோஜனம் இல்லை. நேரா மண்டபத்துக்குள்ளேயே போயிட வேண்டியதுதான். அதான் சரி.